தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தருவைக்குளம் அடுத்துள்ள பனையூர் பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஆய்வு செய்தனர். அப்போது சிறிய அளவிலான சிப்பிகள் உள்ளிட்டவற்றை சேகரித்து ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். இதன் ஆய்வு முடிவுகள் குறித்து இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பனையூர் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என தெரியவந்துள்ளது. பனையூரில் கண்டெடுக்கப்பட்ட சிப்பிகள் மற்றும் கிளிஞ்சல்கள் போன்ற சிற்றினங்கள் அலைகளின் வேகம் குறைவாக உள்ள அமைதியான கடல் அல்லது முகத்துவார சூழலில் மட்டுமே செழிக்கக்கூடியவை. பனையூரில் தற்போதைய கடற்கரையில் இருந்து 5 முதல் 7 கிலோமீட்டர் உள்நோக்கி இந்த புதை படிமங்கள் கண்டறியப்பட்டிருப்பது ஹோலோசீன் காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்து ஆழமான வளைகுடாக்களை உருவாகி இருந்ததை நிரூபிக்கிறது. இந்த படுகைகளில் சிப்பிகள், கிளிஞ்சல்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. பனையூர் புதை படிவ படுகைகள் வெறும் ஓடுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை சுமார் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஹோலோசீன் ஊழிக்காலத்தின் உயர்தர உயிரியல் ஆவணங்கள் என்றும் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தருவைக்குளம் அடுத்துள்ள பனையூர் பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஆய்வு செய்தனர். அப்போது சிறிய அளவிலான சிப்பிகள் உள்ளிட்டவற்றை சேகரித்து ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். இதன் ஆய்வு முடிவுகள் குறித்து இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பனையூர் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என தெரியவந்துள்ளது. பனையூரில் கண்டெடுக்கப்பட்ட சிப்பிகள் மற்றும் கிளிஞ்சல்கள் போன்ற சிற்றினங்கள் அலைகளின் வேகம் குறைவாக உள்ள அமைதியான கடல் அல்லது முகத்துவார சூழலில் மட்டுமே செழிக்கக்கூடியவை. பனையூரில் தற்போதைய கடற்கரையில் இருந்து 5 முதல் 7 கிலோமீட்டர் உள்நோக்கி இந்த புதை படிமங்கள் கண்டறியப்பட்டிருப்பது ஹோலோசீன் காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்து ஆழமான வளைகுடாக்களை உருவாகி இருந்ததை நிரூபிக்கிறது. இந்த படுகைகளில் சிப்பிகள், கிளிஞ்சல்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. பனையூர் புதை படிவ படுகைகள் வெறும் ஓடுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை சுமார் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஹோலோசீன் ஊழிக்காலத்தின் உயர்தர உயிரியல் ஆவணங்கள் என்றும் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.